வணக்கம். நான் ALM ஆயுஷ்லேருந்து மனநல ஆலோசகர் மற்றும் அட்மினாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பேர் அருள் செல்வி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு சிறப்பான சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ALM ஆயுஷ் பொறுத்த வரைக்கும் எல்லா நபர்களுக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். முன்னாடிலாம் வந்து இது என்ன மாதிரியான மருத்துவமனை, நீங்கள் வந்து என்ன மாதிரியான அணுகுமுறைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே நல்ல விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. ஆயுஷ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, நேச்சுரோபதி, ஹோமியோபத்தின்னு இந்த 5 மருத்துவமும் ஒரே இடத்துல வந்து கிடைக்கக்கூடிய இடமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து பலவிதமான நோய்களுக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து சேவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வந்து வாழ்வியல் முறைகள் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனாலையும் உணவு பழக்க வழக்கத்துலேயும் வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்படுறதுனால சின்ன வயசுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு போன்ற பிரச்சனைகள், நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் நிறைய வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய மருத்துவமனையில். அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டு பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் தைராய்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே PCOD வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன், இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம உடல் எடையை வந்து குறைச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த தைராய்டுடைய அளவுகள்லாம் வந்து குறையிறத வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகள், தோல் வியாதிகள், மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனைகள்னு இங்கே வந்து நிறைய நபர்கள் இந்த மாதிரியான நோய்களுக்கு சிறப்பான முறையில் வந்து தீர்வுகள் பெற்று போயிட்டுருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா மனநல ஆலோசனை. இந்த மனநல ஆலோசனைங்கிறது வந்து நாங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்கோம். இங்கே வரக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே வந்து மனநல ஆலோசனை வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகளே வந்து ஒரு முதன்மையான விஷயமாக இருக்கும் அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைக்கு. சரிங்களா? அதில் வந்து நிறையா பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு மனநல ஆலோசனை பெற போகிறோம் அப்படின்னாலே நான் என்ன பைத்தியமா, எதுக்காக நான் வந்து அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக விடுபடுறதை விட்டுட்டு அதுலேயே ரொம்ப நாளாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போவாவது நம்ம போய் வந்து ஒரு மனநல ஆலோசகரை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ காலம் வந்து ரொம்ப கடந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து எடுக்கும் அவங்க வந்து திரும்பி ஒரு பழைய நிலைமைக்கு வந்து வர்றதுக்கு. முதல்ல வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மனநல ஆலோசனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான விஷயம். ஏன்னா நமக்கு நம்பிக்கைக்குரிய நபர், அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப நமக்கு ப்ரைவசியான விஷயத்தை வந்து பேசணும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து நம்ம நண்பர்களாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக கூட இருக்கலாம். அதையும் தாண்டி இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பேசும்போது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவங்க வந்து இன்னொருத்தவங்ககிட்ட சொல்கிற மாதிரி கூட வந்து இருக்கும். அப்போ வந்து நம்பிக்கைத்தன்மை வந்து போயிடுது, திரும்பி வந்து விரக்தி தான் ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் மனநல ஆலோசகரை போய் பார்க்கும் பொழுது அவர் ஒரு 3வது நபர் தான். அதனால் நீங்கள் வந்து உங்கள் மனசை விட்டு எது வேணாலும் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பேசுகிறதுனால உங்களுக்கு வந்து பிரத்யேகமாக இந்த சிகிச்சை அப்படின்னு கூட சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா மனசை விட்டு நீங்கள் பேசுகிறீங்க, மனசு அங்கே வந்து எம்டியாக ஆகிடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கே வந்து கிடைக்கும். அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பல நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மன ரீதியான பிரச்சனை இருக்குன்னா அதான் அவங்களை வந்து அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, என்னமோ நான் வித்தியாசமாக வந்து எனக்கே தெரியுது, அப்போனா நான் வந்து ஒரு ஆலோசனை வந்து கிடைச்சதுன்னா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு உடனே உங்கள் மனநல ஆலோசகரை போய் பார்ப்பாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு போகிறாங்க. இதுதாங்க வந்து அதனுடைய வெற்றியே. ஆனால் அதை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் நான் வந்து ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட போகிறோம் அப்படின்னாலோ, இல்லை அவங்க கூட இருக்கிறவங்க நான் எனக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலே என்ன பைத்தியமாக எதுக்கு அங்கேயெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நிறைய வந்து உடல் ரீதியான பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா ஆழமான மன ரீதியான பிரச்சனைகளும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நாங்கள் நிறையா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கவுன்சிலிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ALM ஆயுஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே 50 மருத்துவமும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரு நோயாளி வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய உடல் ரீதியாக என்ன மாதிரியான மருத்துவம் வந்து அவங்களுக்கு சிறப்பான தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய 5 மருத்துவர்களும் கலந்து ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு ஒரு சிறப்பான சிகிச்சைகள் வந்து நாங்கள் கொடுக்கறதுனால, அதாவது ஒரு 6 மாதம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு சிறப்பான தீர்வுகள் வந்து கிடைப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மருந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் தயாரிக்கப்படுறதுனால ரொம்ப வந்து சிறப்பான மருந்துகள் வந்து கொடுக்கப்படுது. இப்போ நம்ம வந்து வெளியில் போய் வாங்குகிறோம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பேர் சொல்லுங்கள் நான் வெளியில் போய் வாங்கிக்கிறேன்பாங்க. ஆனால் இங்கே வந்து
தரத்துக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து மருத்துவனுடைய மேற்பார்வையில் வந்து தயாரிக்கிறதுனால ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுது. அதே மாதிரி ரொம்ப தரமாகவும் இருக்குது. இதனால் வந்து நோயாளிகள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குணமடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு அவங்கள நாங்கள் நோயாளிகளாகவே பார்க்காம நல்ல நண்பர்களாக தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் மட்டும் இல்லாமல் மனநல ஆலோசனை, அதே மாதிரி உடற்பயிற்சிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல கிடைக்கும் பொழுது அவங்களுடைய ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே நடைபெறுது. அதனால் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ALM ஆயுஷ்க்கு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும்.